ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொழுக்கட்டைக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவு வீட்லேயே நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போதே நம்ம அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் சலிச்சு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். நான் இப்போ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணணும்னு போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் மாவு எப்படி ரெடி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். 1 கப் அளவுக்கு வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக அழுத்தி நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு குக் பண்ணிக்க போகிறேன். வெல்லத்தில் தூசிக்கல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கரைச்சிட்டு வடிகட்டி யூஸ் பண்ணிக்க போகிறேன். வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுட்டு கடாயில் பார்த்தீங்கன்னா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலையை வறுத்துட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 கைப்பிடி அளவு உள்ள வேர்க்கடலையும் சேர்த்துட்டு அளந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த 2 கப் பச்சரிசி மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம மாவை நல்லா கலந்து கொடுக்கும்போது உருண்டை கட்டாமல் நல்லா நைஸாக கலந்து கொடுக்க முடியும். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு நான் குக் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது மாவு நல்லா ஒட்டாமலும் நல்லா குக் ஆகிட்டு வரும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது உருண்டை கட்டாமல் மாவை நல்லா குக் பண்ணி எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கையில் எடுத்து நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இலக்கமாக இருந்தால் நமக்கு அந்த ஷேப்பில் பிடிக்க முடியாது. ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். குக் பண்ண மாவை பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கையில் தொடுற அளவுக்கு நல்லா சூடு ஆறுற வரைக்கும் நான் சூடு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தொடும்போதே பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டல பாருங்கள். நல்லா வெந்துருச்சுன்னா கையில் மாவு ஒட்டாது. ஒரு வேளை கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக கையில் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவு எடுத்து நீங்கள் இது போல் கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அழகாக ரொம்பவே ஈஸியாக பிடி கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியும். மாவை நல்லா நைஸாக உருட்டிட்டு ப்ரெஸ் பண்ணும்போது விரிசல் இல்லாமல் நல்லா நைஸாக பிடிச்சி எடுக்க முடியும் கொழுக்கட்டையை. இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கிட்டு இந்த தட்டில் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் அப்படியே மாவு பிடிச்சி வச்சுருக்கிற மாவை வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இது போல் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் நனைச்சிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு இட்லி தட்டு மேலே போட்டு இதுக்கு மேலே நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற மாவு வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுட்டேன். மீதி இருக்கிற துணியை இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா அந்த ஆவியில் வர தண்ணி கொழுக்கட்டை மேலே படாது. அப்போ நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பிடிச்சி வச்சுருக்கிற மாவு வச்சு குக் பண்ணணும். மேலே மூடி போட்டு மூடி வச்சுட்டு குறைஞ்சது 12லேருந்து 15 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் குக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 15 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. கையில் தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் கொழுக்கட்டையை தொட்டு பாருங்கள். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். 15 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும். செக் பண்ண கூட தேவையில்லை, கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு போல் பூ மாதிரி பார்த்தீங்கன்னா பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.